முக்கிய செய்திகள். மக்களுக்காக மக்கள் பணி என்ற புதிய திட்டம். சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கேப்டன் விஜயகாந்த் தொடங்கி வைத்தார். புனேயில் தொடர் குண்டுவெடிப்பு, மக்கள் அலறி அடித்து ஓட்டம். அண்ணா ஹசாரே குழு 8வது நாளாக உண்ணாவிரதம், பிரதமர் வீடு முற்றுகை. தமிழக மக்களின் பிரச்சனைகளை கவனிக்காமல் கொடநாட்டில் ஓய்வெடுப்பதா? ஜெயலலிதாவுக்கு திருமதி பிரேமலதா கண்டனம். வணக்கம். விரிவான செய்திகள். மக்களுக்காக மக்கள் பணி என்ற புதிய திட்டத்தின் மூலம் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் துவக்கி வைத்தார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாள் விழா ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. தனது பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடுவதுடன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் ஆண்டுதோறும் மக்களுக்கு வழங்கி வருகிறார். அதன்படி இந்த ஆண்டு தனது பிறந்த நாளை முன்னிட்டு மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் இன்று முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை சுற்றுப்பயணம் செய்து நலத்திட்ட உதவிகளை வழங்க இருப்பதாக கேப்டன் அறிவித்திருந்தார். அதன்படி கேப்டன் விஜயகாந்த் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் வழங்குகிறார். முதல் நாளான இன்று திண்டுக்கல்லில் சுமை தூக்கும் கூலி தொழிலாளர்களுக்கு நிதியுதவிகளை வழங்கி மக்களுக்காக மக்கள் பணி என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார். முன்னதாக விழாவில் பேசிய கேப்டன் விஜயகாந்த், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் ஜெயலலிதா மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் கொடநாட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்தார். போன 5 வருஷம் எதிர்கட்சியா இருந்தவங்க இன்னைக்கு கொடநாடுல உட்கார்ந்து இருந்தாங்க. போன 5 வருஷம் நீங்க எப்படி ஆனால் தமிழகத்தின் முதலமைச்சர் அங்கே போய் உட்கார்ந்து இருக்கலாமா? இது எங்க இருக்கு? அதுவும் இந்த கட்சிக்கு பெயர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு தடவை காமராஜர் சட்டசபை ஊட்டியில நடத்தலாங்க போது அண்ணா சொன்னாரா, என்ன சொன்னாருங்கிறதா ஞாபகத்துக்கு வருது. கும்பி கொதிக்குது, குடல் எரியுது, குழுகுழு வாசம் ஒரு கேடா அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற பத்திரிகை இந்த வாசத்தை அப்படியே எழுதணும். ஏன்னா தைரியம் இருந்தா எழுதணும். தைரியம் எனக்கு தைரியம் இருக்கு. இந்த விஜயகாந்துக்கு பேசுறேன். அவங்க முடிஞ்சா வருது. நான் இன்னைக்கு சொல்ல, அன்னைக்கு பேரறிஞர் அண்ணா சொன்னா அண்ணா ஆரம்பிச்ச அந்த அண்ணாவின் படத்தை போட்டு ஒரு விரல காட்டிக்கிட்டு இருக்க கட்சி இன்னைக்கு போய் உட்கார்ந்துக்கிட்டு. நான் என்ன கேட்கிறேன், போன தடவை எதிர்க்கட்சி தலைவர், போன தடவை உட்காந்து, இந்த தடவை என்னங்க? அவருடைய தலைவர், எந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே, அவரு ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அமெரிக்கா ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுத்தாரா? ஒரு நாள் 2 நாள் ஏதோ விட, அதான் முறை. நான் தப்பு சொல்ல. ஆனா தினந்தோறும் அறிக்கைகள் இத்தனை கோடி அத்தனை கோடி, எந்த கோடியான கோடியில தான் மக்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. தவிர 1 கோடி கணக்கு விவசாயம் ஒரு புண்டா இருக்கு. பக்கத்துல தஞ்சாவூர் விவசாயம் இருக்கா? இந்த பக்கத்துல இருக்க நத்தம்னு ஒரு ஊர். அந்த நத்தத்துலதான் விஸ்வநாதன் ஒருத்தர் மின்துறை மந்திரியா, மின்சாரத்தே அதிமுக ஆட்சியில் விவசாயம் நசிந்து விட்டதாக கேப்டன் குற்றம் சாட்டியுள்ளார். மின் பிரச்சனையை சரி செய்வதாக கூறி ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா மின்சார பிரச்சனையை தீர்க்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மக்களை ஏமாற்றி வருவதாக கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். 1.5 வருஷமா நானும் போராடிக்கிட்டு இருக்கேன். எது போனதோட கூட பத்திரிகை நம்மள்கிட்ட, சார் நீங்க போராட்டம், நான் போராட்டம் பண்ணி பார்த்துட்டேன். பஸ் விலைக்கு பண்ணேன், பால் விலைக்கு பண்ணேன், இப்ப கூட பண்ணேன். நந்தன் கால்வாய்ச்சல் 14 கோடி ரூபாய் தூர்வாரிட்டாங்க. சரி, எங்களுடைய எம்எல்ஏ இருந்தாங்க, உங்க எம்எல்ஏ இருக்க சொல்லுங்க, உங்க மந்திரி இருக்க சொல்லுங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் ரைட்டு. இந்த இங்க திண்டுக்கல் எடுத்து பாதாள சாக்கடை போன ஆட்சியில் இன்னைக்கு வரைக்கும் வந்துச்சா? போட வேண்டிய எவ்வளவோ கோடி கணக்கில் நீங்க அங்கிருந்து அறிக்கை சொல்றீங்களே, என்ன வந்துட போகுது? இந்த குடு தண்ணியில சாக்கடை தண்ணி கிடக்குது. மதுரையில மேயர் சைது துரைசாமி சொல்றாரு, என்ன சொல்றார்? கால்ராவா
அப்படி இல்லை, வாந்தி பேர். வாந்தி பேருன்னா என்ன காலரா? அதை சொல்லியானா சொல்லமா, ஏதோ ஒண்ணு நடக்குது இல்ல. இல்ல அவர் இதுல காலரா அப்படின்னு வரணும் போல இருக்கு. டாக்டர் கழுத்துல நான் திருடனுங்க மாதிரி தொங்க விட்டாதான் அவர் காலரா நம்புவார் போல. இதுல வேற ஒரு பத்திரிகையில சொல்லிட்டாங்க, சிங்கப்பூர்ல அவர் சொந்த பணத்துல மேயர்னா சொந்த பணத்துல போவார். எத்தனை பேர் டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அரசாங்க படத்தில் இப்ப மாத்திரம் என்னமோ ஒரு டிக்கெட் போன பெருசா எழுதுறீங்க, அரசாங்க படம் வீணாகுது. எத்தனை போலீஸ் அதிகாரிகள் சட்டம் ஒழுங்கு இங்கிருந்து திண்டுக்கல்லையும் தேனியிலையும் பாத்தீங்கன்னா எல்லாம் நகை எடுத்துட்டு போறான். எங்க பார்த்தாலும் கொலையும் இருக்கணும். என்ன மின்சாரத்துறையில சொல்றாங்க, எங்களுக்கு தெரியாதுங்க, அது தனி இதுன்னு. ஓட்டு போட்டது உங்களுக்கு தந்தார, அந்த மின்சார ஆணையத்துக்கு கிடையாது. ஆணையம் இன்னைக்கு சொல்லுது நாங்க கரண்ட் எப்போ கொடுத்துருவோம் அப்போ கொடுத்துருவோம். சரி, சங்கரங்கோயில் தேர்தல் அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்க, என்னுடைய நேரடி உடன்குடியில 8000 கோடிக்கு போட்டிருக்கேன், 2000 மெகாவாட். முக்கியமா ஏன் கூட என்னுடைய கண் பார்வையில என்னுடைய நேரடி பார்வையில நடக்கும்னு அப்ப தேர்தல் அறிக்கை கொடுக்கறது. எங்க உடன்குடியில் இருந்தா இருக்கு, திருநெல்வேலி பக்கத்துல. என்ன போட்டாங்களா ஏதாவது? 10வது வரைக்கும் மத்திய மந்திரி சொல்றார், கூடங்குளத்துல இருந்து 25ஆம் தேதி என் பிறந்தால அன்னைக்கு கரண்ட் வரவே வராது. இப்ப சொல்றேன், சுத்தி பார்த்துக்கிட்டே அதுலயே 1000 பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை மூலத்திருங்க. ஏன்னா இறங்கும் போதுல ஏதாவது ஒண்ணு கேட்கணுமே, கேட்கும்போது அவரு ஏதாவது ஒண்ணு சொல்லணுமேங்கிறக்காக சொல்றேன். நான் உண்மை மக்களே. ஏன்னா இன்னைக்கு நீங்க ஓட்டு பண்ணி நான் ஏதாவது சொன்னா இவர் தனிமொழி தான் அர்ச்சனை தான் பண்ண. நான் என்ன சொல்றேன், நான் ஆட்சியில யார் இருக்காங்க அவங்களை விமர்சனம் பண்றது செஞ்ச நியாயம் பேச போறேன். இந்த நிகழ்ச்சியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், கழக துணை செயலாளர் AR இளங்கோவன், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, மாவட்ட செயலாளர்கள் ரவிக்குமார், SRK பாலசுப்ரமணி மற்றும் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நாளை தேனி மாவட்டத்தில் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு நலத்திட்ட உதவியும், 3ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும், 4ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி திட்டங்களையும் வழங்குகிறார். புனேயில் அடுத்தடுத்த 5 இடங்களில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவங்களால் நாடு முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புனேயில் உள்ள ஜங்கிலி மகாராஜா சாலை, டெக்கான் சாலையில் உள்ள தேனா வங்கி கிளை அருகே மற்றும் பாலகங்காதார்வா திரையரங்கு, கார்வே கல்லூரி சாலை ஆகிய இடங்களில் குண்டுகள் வெடித்துள்ளன. குறைந்த சக்தி கொண்ட குண்டுகள் வெடித்துள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இரவு 7:38 மணி முதல் 7:45 மணி வரை அடுத்தடுத்த 5 இடங்களில் குண்டுகள் வெடித்துள்ளன. 6வதாக கண்டுபிடிக்கப்பட்ட குண்டு செயலிழக்க செய்யப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த குண்டுவெடிப்பில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் மற்றும் தீவிரவாத எதிர்ப்பு படையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த தீவிரவாத இயக்கமும் பொறுப்பேற்கவில்லை. புனேயில் அடுத்தடுத்த 5 இடங்களில் குண்டு வெடித்துள்ளதால் நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அண்ணா ஹசாரே குழுவினரின் உண்ணாவிரத போராட்டத்தை மத்திய அரசு கண்டுகொள்ளாததால் ஆத்திரமடைந்த அவரது ஆதரவாளர்கள் பிரதமர் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழலுக்கு எதிராக வலுவான லோக்பால் மசோதா கொண்டுவர வலியுறுத்தி சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் நடந்து வரும் இவரது உண்ணாவிரதம் இன்று 4வது நாளை எட்டியுள்ளது. ஆனால் இதுவரை மத்திய அரசு தரப்பில் எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்த முன்வராததால் ஹசாரே ஆதரவாளர்கள் கொதிப்படைந்துள்ளனர். இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணா ஹசாரே லோக்பால் மசோதா நிறைவேற்ற கோரி அரசு தரப்புடன் இனி பேச்சு நடத்தப் போவதில்லை என்று கூறியிருக்கிறார். மேலும் தனக்கு வழங்கப்பட்ட பத்மபூஷன் விருதையும் திரும்ப ஒப்படைக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். ஊழல் ஒழியும் வரை தனது போராட்டம் தொடரும் என்றும் ஹசாரே தெரிவித்துள்ளார். विश्वास हो रहा है कि अभी लोकपाल जरूर आएगा। आप इतना तकलीफ उठा रहे हैं, इसका मतलब लोकपाल आएगा। और जब तक नहीं आता तब तक मैं भी नहीं रुकूंगा। கடந்த 8 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வரும் அரவிந்த் கெஜ்ரிவால், கோபால் ராய் ஆகியோரின் உடல்நிலை மோசமடைந்து வருகிறது. இதுகுறித்து கவலை கொள்ளாத மத்திய அரசை கண்டித்து அண்ணா ஹசாரேவின் ஆதரவாளர்கள் இன்று டெல்லியில் உள்ள பிரதமரின் வீட்டை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
இதைத் தொடர்ந்து அங்கிருந்த போலீசார் ஆதரவாளர்களை கைது செய்தனர். இதனிடையே அண்ணா ஹசாரே குழு தனது போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. வரும் 8ஆம் தேதி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் லோக்பால் மசோதா நிறைவேற்றவுள்ள நிலையில் ஹசாரேவின் போராட்டம் தேவையற்றது என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திக்விஜய் சிங் தெரிவித்துள்ளார். மக்கள் பணியில் கவனம் செலுத்தாமல் 1 மாத காலமாக கொடநாட்டில் ஓய்வெடுத்து வரும் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது பிறந்த நாளையொட்டி மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தை இன்று திண்டுக்கல்லில் தொடங்கி வைத்தார். இதில் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், ஒட்டுமொத்த இளைஞர்களின் கூட்டத்தையும் கட்டிக்காக்கும் ஒரே தலைவர் கேப்டன் தான் என்று பெருமிதம் தெரிவித்தார். ஏழை எளிய மக்களின் வறுமையை போக்கும் வகையில் ஆண்டுதோறும் கேப்டன் தனது பிறந்த நாளையொட்டி பல்வேறு உன்னத திட்டங்களை அறிவித்து மக்களின் வறுமையை போக்கி வருவதாக தெரிவித்தார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா கொடநாட்டில் ஓய்வெடுத்து வருவதாக சுட்டிக்காட்டிய பிரேமலதா விஜயகாந்த், எதிர்க்கட்சி தலைவர் கேப்டன் கொடை வள்ளலாக மக்கள் ஆய்வு பணி நடத்தி வருவதாக தெரிவித்தார். ஒட்டுமொத்த இளைஞர்களின் கூட்டத்தை கட்டிக்காக்கும் ஒரே தலைவராக இன்னைக்கு நமது தலைவர் அவர்கள் தமிழக தலைவர். ஆகஸ்ட் 1ஆம் தேதி மக்களுக்காக மக்கள் பணியும் வறுமை ஒழிப்பு தினத்தையும் 2 பணிகளையும் ஒன்றாக செய்ய கேப்டன் அவர்கள் இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு முதல் முறையாக வருவது சென்றிருக்காரு. முதல் மாவட்டம். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோதும் ஓயாமல் ஓய்வெடுத்து வந்த ஜெயலலிதா தற்போது முதலமைச்சரான போதும் மக்கள் நலனை பற்றி கவலை கொள்ளாமல் 1 மாதமாக கொடநாட்டில் ஓய்வெடுத்து வருவதாக பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். முதல்வர் அவர்களோ கொடநாட்டிலே ஓய்வு, எதிர்க்கட்சி தலைவரோ கொடை வள்ளலாக மக்கள் பணி ஆய்வு. எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்பதான் ஓயாம ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தீங்க கொடநாட்டுல. சரி, யாரும் அதை பத்தி பேசல. ஒரு முதல்வரான பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் முதல் தலைமையை ஏற்றிருக்கும் ஒரு முதல்வர் அவர்கள் மக்கள் பணி ஆற்றுவதை விட்டு 1 மாத காலம் கொடநாட்டில் ஓய்வெடுக்கிறார் என்றால் இதை விட ஒரு கேவலமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டை தவிர இன்னைக்கு எங்குமே நடக்காத ஒரு செயலாக இருக்கிறார். ஏன்னா ஒரு முதல்வர் என்பவர் யார்? ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்களின் முதல் பணியாற்றக்கூடிய ஒரு சிறந்த முதல்வராக இருக்க வேண்டும். அதை விடுத்து எப்பவும் ஓய்வு ஓய்வு என்றால் மக்களே நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தை மாறி மாறி ஆட்சி செய்து வரும் அதிமுகவும் திமுகவும் லஞ்சம் ஊழலை தவிர வேறு எந்த திட்டத்தையும் நிறைவேற்றாமல் மக்களை வறுமை கோட்டிற்கு கீழே தள்ளிவிட்டதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் திமுகவையும் பார்த்தாச்சு, அதிமுகவையும் பார்த்தாச்சு. 2 கட்சிகளும் லஞ்சம் ஊழலை தவிர எந்த விதமான திட்டங்களையும் மக்களுக்கு செய்யாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக வறுமை கோட்டிற்கு கீழே மக்களை கொண்டு சென்று எல்லா விதத்திலும் பின்தங்கிய ஒரு நாடாக இன்னைக்கு தமிழ்நாட்டை உருவாக்கிட்டு இருக்காங்க என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக கேப்டன் அவர்கள் தொடர்ந்து அத்தனை எம்எல்ஏ தொகுதிகளுக்கும் சென்று மக்களை நேரடியாக சந்திச்சு மக்கள் பிரச்சனையை சந்தித்த ஒரே எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் நமது தலைவர் அவர்கள் தானே தவிர வேறு யாருமே கிடையாது.